குவாலிட்டியான ப்ராடக்ட் EX30 உங்களுக்கு அறிமுகம் செய்ய போறோம். பிஃபோர் தட் ஒரு 2-3 சின்ன பாயிண்ட் உங்களுக்கு நாங்க சொல்லணும். Volvo as a brand வந்து பாத்தீங்கன்னா ஒரு 97 இயர்ஸ் ஆர் 98 இயர்ஸ் ஹிஸ்டரி உள்ள ஒரு பிராண்ட் இது. இந்த பிராண்ட் எப்பயுமே பாத்தீங்கன்னாலும் மக்களும் அவங்களோட சேஃப்டி நோக்கி மட்டும்தான் அது வரைக்கும் பிராண்ட் செயல்பட்டு இருக்கு. நாங்க இது வரைக்கும் உருவாக்குன கார் எல்லா காருமே சேர்ந்து பெரியவங்களாகட்டும், குழந்தைகளாகட்டும், வயசானவங்களாகட்டும், யங்ஸ்டர்ஸ் ஆகட்டும், யார் ஓட்டினாலும் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது பத்திரமா கொண்டு போய் சேர்க்கணுன்றத இன்டென்ஷனா இருந்திருக்கு. அதை நோக்கி மட்டும்தான் நாங்க பயணப்பட்டு இருக்கோம். இப்ப இந்த கார் வந்து அதுக்கு மாறுபட்டது கிடையாது. இதுல இன்னுமே நாங்க சேஃப்டி ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம். சோ EX30 இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்வீடிஷ் லாங்குவேஜ்ல லகோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் ஒன்று உண்டு. லகோம்னா என்னன்னா பேலன்சிங்கா ஒரு விஷயத்த வாழ்க்கையில செய்யறது. நம்ம என்ன செஞ்சாலும் ஒரு பேலன்ஸோட செஞ்சோம்னா ஒரு பெட்டர் அவுட்புட் இருக்கும், ஒரு பீஸ் இருக்கும், ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். இந்த காரும் அதே மாதிரி ஒரு கான்செப்ட் செஞ்சப்பட்ட கார் தான். தேவையானதை தேவைப்பட்ட இடத்துல தேவைப்பட்ட மக்களுக்கு ரைட்டான பிளேஸ் சேர்க்கிறது தான் இந்த காரோட கான்செப்ட் வந்து EX30 வருது. சோ இந்த ப்ராடக்டை பத்தி இன்னும் ஜாஸ்தியா பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம டீம் எல்லாருமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இது ஒரு காம்பாக்ட் SUV செக்மெண்ட்ல வருது. உங்களுக்கு ஒரு வைப்ரண்டான இன்டர்ன் ட்ரெண்டியான ப்ராடக்ட். ரஞ்சித் ப்ளீஸ் ஓவர் டு யூ. குட் ஈவினிங். ஸோ இப்போ நம்ம நியூ EX30 வெஹிக்கிள் முன்னாடி இருக்கு. ஸோ இதோடைய ஹைலைட் ஃபீச்சர் நான் வந்து உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ எனிவே பேட்டரிக்காக கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 69 kW பேட்டரி நம்ம இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 272 bhp 343 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். அண்ட் ரேஞ்சுமே வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் டு 480 km ரேஞ்ச் வர மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணிருக்கோம். அண்ட் திஸ் மோஸ்ட் பவர்ஃபுல் கார் கூட இந்த செக்மெண்ட்ல. அண்ட் Volvoல நமக்கு ப்ரீவியஸ் கார்ல இருந்ததை விட இந்த கார்ல வந்து நிறைய ஃபீச்சர் நம்ம ஆட் பண்ணிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீரியர் வந்து பாத்தீங்கன்னா யூ வில் கெட் ஆம்பியன்ட் லைட்டிங், அந்த ஒரு விஷயம் நம்ம கொண்டு வந்திருக்கோம். தென் டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம். ஸோ யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் டிரைவ் பண்ணிட்டு போகும்போது இன்கேஸ் நைட் டைம்ல டிரைவ் பண்ணிட்டு போறாங்க, கண்ணை சந்து தூங்குறாங்க அப்படின்னா கூட பாத்தீங்கன்னா அவங்க டிஸ்ட்ராக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ரைட் இல்ல லெஃப்ட் சைட்ல இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிரைவர் டிஸ்ட்ராக்ட் ஆகுறாங்க அப்படின்னா கார் வந்து அவங்க அலர்ட் பண்ற மாதிரி ஒரு சிஸ்டம் நம்ம வந்து ஸ்டீரிங் பக்கத்துலயே நம்ம கொடுத்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டீரிங் பக்கத்துலயே நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாவே கொடுத்துருக்கோம். யூஸ்வலா வந்து நம்ம ரியர் வியூ மிரர் பாத்தீங்கன்னா 90 டிகிரி ஆங்கிள் பார்ப்போம், சைட் மிரர் வந்து பார்ப்போம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு பார்ப்போம். இந்த ஆங்கிள் இல்லாம நீங்க வேற ஆங்கிள் டிரைவர் வந்து டிஸ்ட்ராக்ட் ஆகுறாரு அப்படின்னா கார் வந்து டிரைவர் அட்டென்ஷனுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பாப் அப் மெசேஜ் கொடுத்துருக்குள்ள. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் சேஃப்டியா டிரைவரும் டிரைவ் பண்ற மாதிரி அண்ட் மோர் ஓவர் அதுவே கார்ல இருக்கிற பேசஞ்சரும் சேஃப்டியா டிரைவ் பண்ணும் அப்படின்னு இந்த காரோட கான்செப்ட். பேலன்ஸ் கொலீக் மிஸ்டர் கோகுல் சொல்லுவார். தேங்க்ஸ். Volvoல வந்து பாத்தீங்கன்னா EX30 வந்து லேட்டஸ்ட் ப்ராடக்ட். நியூ ப்ராடக்ட் லைனப்ல வந்து பாத்தீங்கன்னா இட்ஸ் யங்கஸ்ட் கிட் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் 69 kW, பட் ஆல்ரெடி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. ஸோ சேஃப்டியை பொறுத்த வரைக்கும் வி நெவர் காம்ப்ரமைஸ் ஆன் சேஃப்டி. Volvoட பிலாசபியே என்னன்னா நோ ஒன் இஸ் சீரியஸ்லி இன்ஜூர்ட் ஆர் கில் பை Volvo கார்ஸ். அதனாலதான் பிளண்டி ஆஃப் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து இன்பில்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஸோ இப்போ இனிமே அப்கமிங் மாடல்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனல் சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து அடிஷனலா இன்னும் ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பேட்டரியை பொறுத்த வரைக்கும் NMCன்னு சொல்லிட்டு NMC ப்ராடக்ட் இது பேட்டரி வந்து இது பண்ணிருக்கோம். நிக்கல் மெக்னீஷியம் கோபால்ட்னு சொல்லியிருக்கோம். ஸோ டியூசேஜ் வந்து பாத்தீங்கன்னா ரீசைக்ளிங் பண்றதுக்கு வந்து கொஞ்சம் அட்ராக்டிவ் பிளஸ் வந்து ஈஸியா வந்து இருக்கும். அண்ட் 69 kW பேட்டரி, 272 bhp அண்ட் 343 Nm டார்க் அவுட்புட். 0 to 100 வந்து பாத்தீங்கன்னா 5.3 seconds வரும். ஸோ கீயை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் கீ தான் வந்து ப்ரொவைட் பண்றோம். ஃபியூச்சர்ல வந்து பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டட் மூலமா வந்து நம்ம மொபைல் மூலமாவே வந்து லாக், அன்லாக், ஸ்டார்ட் ஸ்டாப் எல்லாமே வந்து பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த மாடலை பொறுத்த வரைக்கும் பேரலல் பார்க்கிங் வந்து அடிஷனலா வந்து நம்ம வந்து ஆஃபர் பண்ணியிருக்கோம். எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் லைனப்ல இந்தியாவில் இல்லை, பட் இந்த மாடல்ல வந்து அடிஷனலா வந்து ஆட் பண்ணியிருக்கோம். டீம் வந்து பேசிக்ஸ் சொன்னாங்க. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் சம்திங் டுவர்ட்ஸ் இட். அடாஸ்ன்ற ஒரு கான்செப்ட் வந்து Volvo தான் வந்து குளோபலா வந்து பயங்கர ப்ரொபகண்டா பண்ண ஒரு பிராண்ட். நாங்க வந்து அடாசன் இல்லாம நாங்க புதுசு அந்த பிராண்ட் வந்து கொண்டு வந்திருக்கோம். இட்ஸ் கால் சேஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு. சேஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜியோட மெயின் ஐடியா என்னன்னா அடாஸ் வந்து ஒரு ஃபீச்சர் தான். மற்ற கார்லாம் அடாஸ் வந்து பாத்தீங்கன்னா அதே ஒரு ஃபீச்சரா சொல்லுவாங்க. இல்ல சேஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜி அடாஸ் ஒரு ஃபீச்சர் தான். ஸோ கொலீக் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஐ மூவ்மெண்ட்லேயே கார் உங்களுக்கு வார்ன் பண்ணி கொடுக்கும். ரெண்டாவது லேன் கீப்பிங் எய்டு, பைலட் அசிஸ்ட், அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தா பிளைண்ட் ஸ்பாட் சிஸ்டம் எல்லாம் கார்ல பேசிக்கான ஒரு ஃபீச்சர். இப்போ இந்த கார்ல ஃபார்வர்ட் கொலிஷன் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் ரியர் எண்ட் கொலிஷன் தான் மற்ற கார்லாம் காமிக்கும். நம்ம கார்ல ஃபார்வர்ட் கொலிஷன் உங்களுக்கு சேர்ந்து காமிக்கும். These are the basic features we are giving in the car. இன்னொரு யூனிக்கான விஷயம் வாட் we have done is
ஸ்பீக்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஹார்மன் கார்டன் ஸ்பீக்கர் சவுண்ட் பார் அந்த கார் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். காரோட ஃப்ரண்ட் ஃபுல்லாவே இங்க இருந்து அந்த எண்டு வரைக்கும் ஸ்பீக்கர் தான் உங்களுக்கு வரும். 1040 வாட்ஸ். நான் சொல்றது 640 வாட்ஸ் 300 வாட்ஸ் 1040 வாட்ஸ் ஃபார் சைஸ் ஆஃப் த பேக்கேஜ். ஸோ theatrical experience will get inside the car. நீங்க பாட்காஸ்ட் கேட்டாலும் வண்டர்ஃபுல்லா இருக்கும், பேஸ் மியூசிக் கேட்டாலும் வண்டர்ஃபுல்லா இருக்கும், 70s or 80s மியூசிக் போனாலும் கூட அந்த ஃபீல் கார் உங்களுக்கு பெட்டரா கொடுக்கும். செகண்ட், we have given something called sporty steering inside the car. இது வரைக்கும் ஓல்வோ பண்ணதெல்லாம் எலகண்டா எப்படி சொல்றா ஒரு மெச்சூர் பீப்புள் டிரைவ் பண்ண மாதிரி நல்ல ஒரு சட்டிலான கார் பண்ணிருக்கோம். இப்ப எங்க ட்ரெண்டியா பண்ணணும்னு சொல்லிட்டுனா ரியர் வீல் டிரைவ் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம். என்னைக்குமே ரியர் வீல் டிரைவர் கார்ல கார் கேன் கிவ் அ பெட்டர் அஜிலிட்டி. ஒரு கார் எடுக்கிறப்போ டிரைவ் பண்றப்போ கார் ஃபங்க்ஷனாலிட்டி பெட்டரா இருக்கும். தட்ஸ் வை வி கேம் தி ஸ்போர்ட்டி ஸ்டீரிங், ஸ்போர்ட்டி டிரைவ் அண்ட் ரியர் வீல் டிரைவ் கார். இதெல்லாம் தாண்டி காரோட கிரவுண்ட் கிளியரன்ஸ் 170 mm. இந்த முட்டுறதோ உரசுறதோ எங்கேயுமே இருக்காது. காரை நீங்க கம்ஃபர்டபுள் அந்த இடத்துல வேணா நீங்க எடுத்துட்டு போகலாம். ஸோ இட்ஸ் அ வெரி வெரி வந்து இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட். போஸ்ட் லான்ச் அப்போ வந்து அபிஷியல் ஃபீச்சர்ஸ் இன்னும் நிறைய சர்ப்ரைசிங் ஃபீச்சர்ஸ் இருக்கு which can tell போஸ்ட் லான்ச்க்கு அப்புறம் தான் சொல்ல முடியும். பிரைஸ் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இல்லாத ஷேக்அப் பண்ண போறோம் ஒரு பிரைஸ் பாயிண்ட் தான் கொடுக்க போறோம். வண்டியோட 8 years வந்து வாரண்டி வந்துடும். சர்வீஸ் பேக்கேஜ் வரதுக்கான வாய்ப்புகளும் காரோட வந்து சர்வீஸ் லைன்ஸ் வைக்க போறோம். ப்ளீஸ் எங்கள் அம்பத்தூர் ஃபெசிலிட்டிக்கு நீங்கள் வந்ததுக்கு மிக்க மிக்க நன்றி. இந்த இடத்துல இன்னொரு புது விஷயம் என்னன்னா, இது எங்களோட புது ஃபெசிலிட்டி. ஒரு சின்ன ஷோரூமும் பெரிய சர்வீஸ் சென்டரோட ஒரு ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஃபெசிலிட்டி நம்ம இங்கே கட்டியிருக்கோம் அம்பத்தூரில். அந்த இடத்துல வந்து நீங்கள் EX30க்காக எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஓல்வோவில் நாங்கள் இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா EX30 ஒரு ப்ராடக்டை உங்கள் முன்னாடி நாங்கள் வந்து இன்னைக்கு நாங்கள் ப்ரெசென்ட் பண்ணுறோம். இந்த EX30ன்றது எங்களோட யங்கஸ்ட் பைப்லைனில் இருக்க ஒரு ப்ராடக்ட்டு. யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், யங்கஸ்ட்ன்றது நாங்கள் சொல்கிறோம், மார்க்கெட்டில் என்ட்ரி லெவல்னு சொல்லுவாங்க. என்ட்ரி லெவல் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஃபீச்சர்ஸை காம்ப்ரமைஸ் பண்ணுவாங்க. கஸ்டமர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கார் எடுக்கும்போது ஒரு காம்ப்ரமைஸ் ஃபீல் எப்பயுமே வர ஒரு சான்ஸ் இருக்கும் மார்க்கெட்டில். பட் நாங்கள் கொடுக்குற இந்த யங்கஸ்டான ப்ராடக்ட், இந்த வைப்ரண்டான ப்ராடக்ட் EX30 இந்த ப்ராடக்ட்டில் ஒரு ஃபுல்லி லோடட் அல்ட்ரா வேரியண்ட்டை தான் இந்தியன் மார்க்கெட்டுக்கு ஓல்வோ ப்ரெசென்ட் பண்ணுது. பாயிண்ட் நம்பர் 1ங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் கார் வந்து ஒரு நல்ல டிசைன் லாங்குவேஜோட ஒரு ஃபியூச்சரிஸ்டிக்கா, ப்ராக்டிக்கலா, ஸ்பேஷியஸா, நல்ல கிரவுண்ட் கிளியரன்ஸோட ஒரு கம்ஃபர்ட் பேட்டர்னோட ஸ்போர்ட்டியா டிசைன் பண்ண ஒரு கார் தான் இந்த EX30. இது ஒரு புது ஜென்ரேஷன் கார், ஒரு புது ஜென்ரேஷன் ஏரா, ஒரு புது ஆர்கிடெக்சர் பிளாட்ஃபார்ம்ல கட்டப்பட்ட ஒரு காருங்க. மூணாவது, இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 69 kWh பேட்டரியோட வருது. நிக்கல் கோபால்ட் மெக்னீஷியம் பேட்டரியோட வந்து இந்த கார் நம்ம கொடுக்குறோம் உங்களுக்கு. இது 272 bhp 343 Nm ஆஃப் டார்க் 0 to 100 வந்து 5.3 செகண்ட்ஸ்ல போற ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கார். இது இருந்தும் கார் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெஸ்டட் ப்ராக்டிக்கல் WLTP சைக்கிளே நாங்கள் வந்து 480 ரேஞ்சு நாங்கள் சொல்றோம். கஸ்டமருக்கு 480 WLTP இவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு கார்ல கொடுக்கறது ஒன் ஆஃப் த பிராண்ட்ஸ், ஒன்லி பிராண்ட் நாங்களா இருக்கிறத நாங்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறோம், பெருமைப்பட்டுக்கிறோம். ஓல்வோ எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமரை சேஃப்டி நோக்கி மட்டும்தான் செயல்படும். கடந்த 98 வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது அதுதான். இந்த கார்லயே நாங்கள் தவறா அது மாறா எதுவும் பண்ணல. நாங்கள் ஒரு பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் சேஃப்டி தான் நாங்கள் உண்டாக்கி இந்த கார்லயே கொடுத்துருக்கோம். இந்த கார்ல சேஃப் ஸ்பேஸ் டெக்னாலஜின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். அது வந்து கஸ்டமருக்கு ஏகப்பட்ட புது ஃபீச்சர்ஸும் புது ப்ராக்டிக்கல் ஃபீச்சர்ஸும் நிறைய லைஃப் சேவிங் ஃபீச்சர்ஸும் கார்ல வருது. வண்டி ஒன்ஸ் லான்ச் ஆன பிறகு நீங்க எல்லாம் ப்ராக்டிக்கலா ஓட்டி பார்க்கும்போது அந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணப்படுவீங்க. இந்த கார் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்ல ஒரு நல்ல ஒரு அக்ரெசிவான பிரைஸ் பாயிண்ட்லையும் ஒரு ப்ராக்டிக்கலான பிரைஸ் பாயிண்ட்லையும் கஸ்டமர் கைக்கு சேர வைக்கிறதுக்காக எல்லா யுக்தியும் ஓல்வோ எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதை தாண்டி வந்து டிஃபால்ட்டா காரோட வாரண்டி கண்டிப்பா 8 years வாரண்டி, பேட்டரி வாரண்டி 1 year 1,60,000 kilometers வரைக்கும் பேட்டரி வாரண்டி கவர் ஆகிற மாதிரி தான் கார்ல கொடுக்க போறோம். அப்புறம் கார் இம்பார்ட்டண்டா ஒரு விஷயம் என்னன்னா மியூசிக் சிஸ்டம். இந்த கார்ல 1040 watts ஹார்மன் கார்டன் சவுண்ட் பார் மியூசிக் சிஸ்டம் கொடுத்துருக்கோம். இண்டஸ்ட்ரியிலே இது பண்ணாத ஒரு புது எக்ஸ்பர்டீஸ் நாங்கள் கார்ல பண்ணியிருக்கோம். ஒரு தியேட்டரோட எஃபெக்ட் ஒரு கார்ல வரும். இந்த சைஸ் ஆஃப் த கார்ல அந்த மாதிரி ஸ்பீக்கர்ல உட்காந்து கேட்கும்போது, ஒரு கதை கேட்கும் போது சரி, ஒரு பாட்டு கேட்கும் போது சரி, புது சாங்ஸ் நீங்க கேட்டாலும் சரி, பழைய காலத்து பாட்டு நீங்க கேட்டாலும் சரி, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃபீல் கொடுக்கும் கார்ல. அதுக்கு தகுந்த மாதிரி ஆம்பியன் லைட்டிங்ஸ் கார்ல கொடுத்துருக்கோம். நீங்க காருக்குள்ள உட்காரும் போது ஒரு சீட் ஸ்ட்ரக்சர் உங்க எவ்வளவு சுகமா வச்சிருக்கு, ஏசி உங்களை எவ்வளவு சுகமா வச்சிருக்கும், கண்ண ஆம்பியன் லைட்டிங் எவ்வளவு சுகமா வச்சிருக்கு, பாட்டு எங்க எவ்வளவு சுகமா வச்சிருக்கு, மூட் செட்டிங்ஸா நீங்க கார்ல பண்ணிக்க முடியும். இதை தாண்டி இந்த கார் வந்து ரொம்ப ஏரியா ஸ்பேஷியஸா இருக்கும். ஒரு இப்பெல்லாம் நீங்க நிறைய தடவை உங்க ஃபேமிலி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருப்பீங்க, லேடிஸ்லாம் பின்னாடி உட்காரும்போது ரொம்ப அடைச்சு வச்ச மாதிரி இருக்கு, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிளாஸ்ட்ரோஃபோபிக்கா இருக்கு அந்த மாதிரி ஃபீல். அப்படி இல்லை, நம்ம EX30 பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உட்கார்ந்தாலும் ஏரியா உள்ள ஃபீல் ஆகும். பேனராமிக் சன்ரூஃபும் காரில் நம்ம கொடுத்துருக்கோம். இதெல்லாம் வச்சு ஒரு அற்புதமான ப்ராடக்ட் இந்தியாவில் வெரிசூன் நம்ம கொண்டு வர போறோம். தமிழ்நாட்டில் வெரிசூன் கொண்டு வர போறோம். நம்ம தமிழ்நாட்டில் ஓல்வோ தமிழ்நாடு அதுக்காக கஸ்டமர் காரை ஓட்டி பார்க்கறது கார் ஆல்ரெடி லான்ச் பண்றதுக்கு முன்னாடியே கொண்டு வந்திருக்கோம்.